தாய்வேடு ஜனவரி 2026 1948 சுதந்திர இலங்கையின் முதலாவது சங்காரம். குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான கொடக்கன் பிள்ளையின் வழக்கு. எழுதியவர் என். சரவணன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இலங்கை 1948 சுதந்திரம் பெற்ற உடனேயே இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுக்கு எதிரான 1948 ஆண்டின் குடியுரிமை சட்டத்தையும் 1949 ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தையும் கொண்டு வந்தது சேனநாயக்கா அரசாங்கம். இலட்சக்கணக்கான மக்களின் குடியுரிமை, வாக்குரிமை ஆகிய இரண்டையும் ஒரே இரவில் பறிப்பதற்காக பின்னப்பட்ட ஒரு மாபெரும் சதி அது. அதன் விளைவாக சுமார் 1 மில்லியன் மக்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டதுடன் அவர்களின் அரசியல் பிரதிநிதித்துவமும் முழுமையாக சிதைக்கப்பட்டது. குடியுரிமை பிரச்சினை சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே ஒரு முக்கிய விவாத பொருளாக இருந்தது. 1931 ஆண்டின் டொனமூர் அரசியலமைப்பின் கீழ் இலங்கையில் சர்வஜன வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் வாக்களிக்க 5 ஆண்டுகள் வசிப்பிடம் தேவை என பரிந்துரைக்கப்பட்டாலும் பின்னர் இந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு வாழிட தகுதி டொமிசைல் அல்லது நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் சர்டிபிகேட் ஆஃப் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மூலம் இந்திய வம்சாவளியினர் வாக்களிக்கும் உரிமையை பெற்றனர். இருப்பினும் 1938 ஆண்டளவில் இந்திய வாக்காளர்களை பதிவு செய்யும் போது முறையான பரிசோதனையின்றி மேற்கொள்ளப்படுவதாக சிங்கள தரப்பினரிடமிருந்து புகார்கள் எழுந்தன. இதை கட்டுப்படுத்த ஆளுநர் ஆண்ட்ரூ கால்டெகோட் 1940 ஆண்டு வாழிட தகுதியை கோரும் ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் வாய்மூல விசாரணையை ஓரல் எக்ஸாமினேஷன் கட்டாயமாக்கினார். இந்த சோதனை மிகவும் கடுமையானதாக இருந்தது. இதன்படி 1941-43 பதிவு செய்த 108,382 இந்தியர்களில் 21.8% பேர் மட்டுமே தகுதி பெற்றனர். இந்த தடைகள் இருந்த போதிலும் 1947 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இலங்கை இந்தியன் காங்கிரஸ், தி சிலோன் இந்தியன் காங்கிரஸ் 85.7% வெற்றி விகிதத்துடன் 6 இடங்களை கைப்பற்றியது. 21.8% வாக்குரிமை பெற்றிருந்தவர்களில் வாக்களித்தோரின் எண்ணிக்கை அதைவிட குறைவானவர்களே. அப்படியிருந்தும் புதிதாக சுதந்திரம் பெற்ற நாட்டின் நாடாளுமன்றத்துக்கு குறைந்தளவு வாக்களிப்பை கொண்டு 6 ஆசனங்கள் கைப்பற்றப்பட்ட போது அது பெரும்பான்மை சிங்கள தலைவர்களால் ஓர் அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. அது மட்டுமன்றி இதுவே 1948 மற்றும் 1949 ஆண்டு சட்டங்களை இயற்றுவதற்கான உடனடி அரசியல் தூண்டுதலாக அமைந்தது. இந்திய தமிழர்களின் உரிமைகளை பறித்த 4 சட்டங்களை கொண்ட முக்கிய சட்டவலை சேனநாயக்காவால் பிரயோகிக்கப்பட்டது. அவர்களின் அரசியல் பலத்தை நசுக்க 4 முக்கிய சட்டங்கள் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. முதலாவதாக 1948 குடியுரிமை சட்டம் ஒருவர் இலங்கை குடிமகனாக தன்னை நிரூபிக்க 3 தலைமுறை ஆவணங்களை கோரியது. அடுத்தது இதனை சரி செய்ய வருவது போல தோற்றமளித்த 1949 இந்திய மற்றும் பாகிஸ்தானிய குடியிருப்பாளர்கள் சட்டம். நடைமுறையில் மிகவும் கடினமான நிபந்தனைகளையும் ஆவணங்களையும் கோரியதால் விண்ணப்பித்தவர்களில் பெரும்பாலோர் நிராகரிக்கப்பட்டு ஒரு பதிவு பொறியாக மாறியது. இந்த சட்டங்களின் தொடர்ச்சியாக அவர்களின் அரசியல் அதிகாரத்தை பறிக்க 1949 நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன்படி இலங்கை குடிமகனாக இருப்பவர் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற விதி உருவாக்கப்பட்டதால் இந்திய வம்சாவளி தமிழர்கள் தங்களின் வாக்குரிமையை இழந்தனர். இறுதியாக 1948 குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டம் கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் கட்டாயம் என்ற விதியை கொண்டு வந்ததன் மூலம் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட இத்தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லவோ தமது உறவினர்களை பார்க்க இந்தியா செல்லவோ முடியாமல் தோட்டங்களுக்குள்ளேயே முடக்கப்பட்டனர். இவ்வாறு இந்த 4 சட்டங்களும் ஒரு வலையைப் போல செயற்பட்டு உழைக்கும் வர்க்கமான ஒரு சமூகத்தின் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகளை முழுமையாக பறித்தன. அந்த 2 கொடுமை மிகு குடியுரிமை சட்டங்கள்
சுதந்திர இலங்கையின் முதல் நாடாளுமன்றம் இந்திய வம்சாவளியினரை அரசியல் அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்காக 2 சட்டங்களை ஒன்றன் பின் ஒன்றாக இயற்றியது. குடியுரிமை சட்டம், தி சிலோன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நம்பர் 18 of 1948. சுதந்திரம் அடைந்து ஒரு சில மாதங்களில் கொண்டுவரப்பட்ட இச்சட்டத்தின் மூலம் குடியுரிமையை பெறுவதற்கான அடிப்படையாக வம்சாவளியின் மூலம் குடியுரிமை ஜூஸ் அண்ட் குவீனிஸ் என்ற கடுமையான கோட்பாட்டை நிறுவியது. இந்த சட்டத்தின்படி ஒரு நபர் குடியுரிமை பெற வேண்டுமானால் அவரது தந்தை இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அவரது தந்தை வழி தாத்தா மற்றும் கொள்ளு தாத்தா ஆகியோர் இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும். பல தலைமுறைகளாக இலங்கையில் வசித்திருந்தாலும் அவர்களால் இந்த கடுமையான வம்சாவளி நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் காணப்பட்டனர். சட்ட விதிகள். குடியுரிமை சட்டம் 1948, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நம்பர் 18 of 1948, வம்சாவளியின் மூலம் இலங்கை குடிமகனாக ஆவதற்கு பல நிபந்தனைகளை விதித்தது. வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறும் நிலை நவம்பர் 15, 1948 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தின் 4 மற்றும் 5 பிரிவுகள் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுவதற்கான முக்கிய நிபந்தனைகளை உள்ளடக்கியிருந்தன. நியமிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர், நவம்பர் 15, 1948 முன்னர் பிறந்தவர்களுக்கான நிபந்தனைகள். வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற நியமிக்கப்பட்ட தேதிக்கு முன்னர் பிறந்த ஒரு நபர் பின்வரும் நிபந்தனைகளில் ஒன்றை பூர்த்தி செய்ய வேண்டும். இலங்கையில் பிறந்தவர் எனில் அவருடைய தந்தை இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய தந்தை வழி தாத்தாவும் மற்றும் தந்தை வழி கொள்ளு தாத்தாவும் இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும். இலங்கைக்கு வெளியே பிறந்தவர் எனில் அவருடைய தந்தையும் மற்றும் தந்தை வழி தாத்தாவும் இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய தந்தை வழி தாத்தாவும் மற்றும் தந்தை வழி கொள்ளு தாத்தாவும் இலங்கையில் பிறந்திருக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் நவம்பர் 15, 1948 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பிறந்தவர்களுக்கான நிபந்தனைகள். வம்சாவளி மூலம் குடியுரிமை பெற நியமிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் பிறந்த ஒரு நபர் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இலங்கையில் பிறந்தவர் எனில் அவர் பிறந்த நேரத்தில் அவருடைய தந்தை இலங்கை குடிமகனாக இருக்க வேண்டும். இலங்கைக்கு வெளியே பிறந்தவர் எனில் அவர் பிறந்த நேரத்தில் அவருடைய தந்தை இலங்கை குடிமகனாக இருக்க வேண்டும். மேலும் குழந்தை பிறந்த 1 வருடத்திற்குள் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் அக்குழந்தை பிறந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதரக அதிகாரியின் அலுவலகத்திலோ அமைச்சரின் அலுவலகத்திலோ பிறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த சட்டப்பிரிவுகள் மூலம் நீண்ட காலமாக நாட்டின் மீது ஏதோ ஒரு வகையில் ஆழமான தொடர்பை கொண்டிருந்தவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் என்றது. இந்த சட்டம் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 12% இருந்த இந்திய வம்சாவளியினரில் கிட்டத்தட்ட 974,098 பேர், பெரும்பான்மையானவர்களை சட்டப்பூர்வமாக நாடற்றவர்கள் ஸ்டேட்லெஸ்னஸ் என்ற நிலைக்கு தள்ளியது. இலங்கையின் 2வது பெரும்பான்மை சமூகமாக அவர்கள் அதுவரை இருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம், The Parliamentary Elections Amendment Act Number 48 of 1949. குடியுரிமை சட்டத்தை தொடர்ந்து 1949 ஆண்டு இந்த தேர்தல் திருத்தச் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் பிரிவு 3 இலங்கை குடிமக்கள் சிட்டிசன் ஆஃப் சிலோன் மட்டுமே வாக்காளர் பதிவேட்டில் இடம்பெற முடியும் என்று மிக தெளிவாக கூறியது. 1948 ஆண்டு சட்டம் இந்திய வம்சாவளியினரின் குடியுரிமையை பறித்தது. 1949 ஆண்டு சட்டம் அவர்கள் இப்போது குடிமக்கள் அல்ல என்ற தகுதியின் அடிப்படையில் டொனமோர் சீர்திருத்தங்களின் கீழ் அவர்கள் அதுவரை அனுபவித்து வந்த வாக்களிக்கும் உரிமையையும் பறித்தது. இந்த 2 சட்டங்களின் ஒருங்கிணைந்த விளைவால் கிட்டத்தட்ட 1 மில்லியன் இந்திய வம்சாவளியினர் வாக்களிக்கும் உரிமையிலிருந்தும் முற்றிலுமாக விலக்கப்பட்டனர். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இலங்கையின் ஒட்டுமொத்த தமிழர்களின் வாக்களிக்கும் பலத்தில் பாதியை குறைத்தது. இந்த சட்டங்கள் வெறும் அரசியல் உரிமைகளை பறிப்பதோடு நிற்கவில்லை. அவை இந்திய வம்சாவளியினரின் அன்றாட வாழ்வின் மீது மிக கடுமையான நிர்வாக சுமைகளையும் சமூக அழுத்தங்களையும் ஏற்படுத்தின.
நாடற்ற நிலையாலான சட்டச் சிக்கல்கள் 1948 மற்றும் 1949 ஆண்டு சட்டங்களின் விளைவாக பெரும்பாலான இந்திய தமிழர்கள் இலங்கை குடியுரிமையை பெற முடியவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் நீண்ட காலமாக இலங்கையில் வசித்து விட்டதால் இந்திய அரசாங்கமும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க மறுத்தது. இதனால் இலட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நாடற்றவர்களாக ஸ்டேட்லெஸ்னஸ் ஆக்கப்பட்டனர். குடியுரிமை விண்ணப்பங்கள் மீதான முடிவுகள் வெளிப்படைத்தன்மையற்றவையாக இருந்தன. விண்ணப்பதாரர்கள் விசாரணைகள் பற்றியோ முடிவுகள் பற்றியோ அறியாத நிலையில் இருந்தனர். நீதித்துறை நடைமுறைகள் எவரும் அறியாத அதிகாரியின் தன்னிஷ்டத்தை பொறுத்து அமைந்திருந்தன. ஆவணச் சுமை எனும் பெருஞ்சுவர். குடியுரிமை பதிவுச் சட்டத்தின் IPRA 1949 கீழ் விண்ணப்பித்தவர்கள் தடையில்லா குடியிருப்புக்கு அன்இன்டரப்டட் ரெசிடென்ஸ் ஆதாரமாக 1946 ஜனவரி 1 முன்னர் குறைந்தது 7 ஆண்டுகள் இலங்கையில் இருந்ததை நிரூபிக்க வேண்டியிருந்தது. இந்த ஆவணச் சுமை மிக அதிகமாக இருந்தது. தோட்டத் தொழிலாளர்கள் தங்கள் வசிப்பிடத்தை நிரூபிக்க தேவையான ஊதிய பட்டியல்கள், பே ஸ்டப்ஸ் அல்லது வருகை பதிவுகள், செக் ரோல்ஸ் போன்ற ஆவணங்களை பெற தோட்ட முகாமையாளர்களையே எஸ்டேட் மேனேஜர்ஸ் முழுமையாக நம்பியிருக்க வேண்டியிருந்தது. அவர்கள் இம்மக்களை மிக அலட்சியமாக நடத்தினார்கள். தனிப்பட்ட விவரங்கள் எதிரிகளாதல். மிகவும் அதிர்ச்சியூட்டும் விதமாக விண்ணப்பதாரர்கள் வழங்கிய தனிப்பட்ட விவரங்களும் கலாசார நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களும் அவர்கள் இலங்கையில் நிரந்தரமாக தங்க எண்ணம் இல்லை என்பதற்கு சான்றாக அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்டன. உதாரணத்துக்கு, இந்தியாவில் உள்ள உறவினர்களுக்கு பணம் அனுப்புவது, ரெமிட்டன்ஸ். தங்கள் பூர்வீக கிராமத்தில் நடக்கும் ஊர் திருவிழா, தைப்பொங்கல் போன்ற மத விழாவுக்கு சென்று வருவது. இவை அனைத்தும் அவர்கள் இலங்கையில் நிரந்தரமாக தங்க விரும்பவில்லை என்பதற்கான ஆதாரங்களாக அதிகாரிகளால் கருதப்பட்டன. உதாரணமாக, கந்தசாமி முத்தையா என்ற தொழிலாளியின் விண்ணப்பம் அவர் தாய்லாந்தில் தவறாக பதியப்பட்டுள்ளது, பொங்கல் திருவிழாவுக்கு சென்றது, நிரந்தர குடியிருப்பு நிபந்தனையை மீறியதாக கூறி நிராகரிக்கப்பட்டது. கந்தசாமி முத்தையாவின் கதை. கந்தசாமி முத்தையா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு தோட்டத் தொழிலாளி. அவர் குடியுரிமை சட்டங்களால், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ஸ் சந்தித்த சவால்களை பற்றிய விவரங்களை கல்யாணி ராம்நாத் எழுதிய போட்ஸ் இன் அ ஸ்டோம் என்கிற நூலில் விரிவான தகவல்களுடன் பதிவு செய்திருக்கிறார். கந்தசாமி முத்தையா இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள கந்தபொலவில் சுயமாக சிறு தொழிலை மேற்கொண்டு வந்தார். 1942 ஆண்டு வியாபார தோல்வி காரணமாகவும் போர் அச்சுறுத்தல் காரணமாகவும் தனது வியாபாரத்தை விட்டுவிட்டு பூண்டலோயா எஸ்டேட்டில் ஒரு தோட்டத் தொழிலாளியாக, பிளான்டேஷன் லேபரர் வேலைக்கு சேர்ந்தார். இவர் விரைவிலேயே அந்த எஸ்டேட்டில் கங்காணியாகவும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு மேற்பார்வையாளராகவும் பின்னர் ஆள் சேர்க்கும் முகவராகவும் பதவிக்கு உயர்ந்தார். முத்தையா தனது 5 அல்லது 6 வயதில் 1911 ஆண்டில் தனது பெற்றோருடனும் மற்றவர்களுடனும் மெட்ராஸில் இருந்து இலங்கையின் மன்னார் கடற்கரைக்கு ஊடாக வந்து சேர்ந்தவர். இவர் 1942 ஆண்டில் கருப்பாயி என்பவரை மணந்தார். 1945 ஆண்டில் இவர்களின் முதல் குழந்தை சரஸ்வதி பிறந்தார். இவரும் இவரது மனைவி கருப்பாயியும் 1950 ஆண்டில் குடியுரிமைக்கு விண்ணப்பித்தனர். இவரது மனைவி இலங்கையில் பிறந்தவர் என்று முத்தையா தெரிவித்திருக்கிறார். 1948 ஆண்டு இயற்றப்பட்ட இலங்கை குடியுரிமை சட்டத்தின் சிலோன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1948 கீழ் இவர் குடியுரிமை பெற தகுதியற்றவராக கருதப்பட்டு நிராகரிக்கப்பட்டார். இதையடுத்து 1949 ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய பாகிஸ்தான் குடியுரிமை சட்டம், இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி ரெசிடென்ட்ஸ் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1949 IPRA இன் கீழ் முத்தையா, கருப்பாயி இவர்களின் 5 வயது மகள் சரஸ்வதி மற்றும் 1 வயது மகன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ஆகஸ்ட் 26, 1950 அன்று குடியுரிமைக்கு விண்ணப்பித்தனர். விண்ணப்பம் நிராகரிப்புக்கான வேடிக்கையான காரணங்கள்.
முத்தையா 5 ஆண்டுகளுக்கு மேலாக நாடற்றவர் என்கின்ற சிக்கலில் தொடர்ந்திருந்தார். அக்டோபர் 3, 1955 அன்று இவரது விண்ணப்பம் துணை ஆணையரால் டெப்யூட்டி கமிஷனர் மறுக்கப்பட்டது. விசாரணையின் போது முத்தையா தனக்கு இந்தியாவில் எந்தவித தொடர்பும் இல்லை, பணம் அனுப்பியது இல்லை, உறவினர்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார். ஆனால் முத்தையாவின் விண்ணப்பத்தை விசாரித்த துணை ஆணையர் GW எதிரிவீர முத்தையா சமர்ப்பித்த ஆவண ஆதாரங்களை ஆர்டிபிஷியல் அண்ட் அன்கன்வின்சிங் ஏற்க மறுத்தார். இவர் தனது முந்தைய தொழிலான வியாபாரத்தின் போது கந்தப்பொலையில் இருந்தபோது அருகிலுள்ள நுவரெலியா அல்லது ரம்பொடவுக்கு செல்லாமல் தொலைவிலுள்ள டிகோயாவில் சரக்குகளை ஏன் வாங்கினார் என்று ஆணையர் வேடிக்கையான சந்தேகத்தை தெரிவித்தார். முத்தையா சமர்ப்பித்த 2 கடை ரசீதுகள், ஷாப் ரிசீட்ஸ், முறையே ₹1 மற்றும் ₹3 மதிப்புள்ளவை. இந்த அற்பமான தொகைகளுக்காக ரசீதுகளை 16 ஆண்டுகளாக அவர் ஏன் வைத்திருந்தார் என்று ஆணையர் கேள்வி எழுப்பினார். இது முத்தையாவின் விண்ணப்பத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். முத்தையாவின் விண்ணப்பத்தில் நிரந்தர குடியிருப்புக்கான நிபந்தனையை மீறியதாக கருதப்பட்ட மற்றொரு சம்பவம், இவர் தைப்பொங்கல் திருவிழாவுக்கு சென்றது நிரந்தர குடியிருப்புக்கான நிபந்தனையை மீறியதாக நிராகரிக்கப்பட்டது. ஈட்டில் துணை ஆணையரின் முடிவை எதிர்த்து முத்தையா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அப்போது இவர் வியாபாரியாக இருந்தபோது சாதாரண வேலைகளை ஆட் ஜாப்ஸ் அஸ் கூலி செய்ததாக விசாரணை அறிக்கையில் தெரிவித்திருந்தாலும் விண்ணப்ப படிவத்தில் வியாபாரி ஹோக்கர் என்று குறிப்பிட்டிருந்த முரண்பாடுகளை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். 1955 ஆண்டு முத்தையாவும் அவரது குடும்பத்தினதும் குடியுரிமை கனவுகள் முடிவுக்கு வந்தன. 6 வருட கால போராட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கான குடியுரிமை இறுதியில் மறுக்கப்பட்டது. இறுதியில் சுமார் 800,000 IPRA விண்ணப்பதாரர்களில் 445,588 பேர் 1960களுக்குள் தென்னிந்தியாவுக்கு திரும்பி அனுப்பப்பட்டனர். முத்தையாவும் அவரது குடும்பமும் அவர்களில் ஒருவராக இருக்கலாம் என்று கருத முடிகிறது. கந்தசாமி, முத்தையா போன்ற தொழிலாளர்கள் இலங்கை, இந்தியா ஆகிய 2 நாடுகளாலும் குடியுரிமை மறுக்கப்பட்டு நாடற்றவர்களாக ஸ்டேட்லெஸ்னஸ் ஆக்கப்பட்டனர். கந்தசாமி முத்தையாவின் வழக்கு குடியுரிமை சட்டங்கள், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பதிவுகளும் ஆவணங்களும் எவ்வாறு அச்சுறுத்தலாகவும் எதிராகவும் சான்றுகளாக பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு ஒரு சான்றுகளில் ஒன்றாகும். இதேபோல் வர்த்தகர்கள் இலங்கையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு பணம் அனுப்புவதற்காக பண பரிவர்த்தனை படிவங்களில் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஃபார்ம்ஸ் தங்களை தற்காலிக பதிவாளர் டெம்பரரி ரெசிடென்ட் என்று அறிவித்திருந்தால் அந்த கூற்று அவர்களின் நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைகளை நிராகரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சமூக பொருளாதார விளைவுகள். இந்த சட்டங்கள் இந்திய வம்சாவளியினரை சட்டவிரோத குடியேறிகள் இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்ற முத்திரை குத்தும் ஒரு சமூக சூழலை உருவாக்கின. இதன் நீட்சியாக சிங்கள தேசியவாதிகள் மத்தியில் அவர்கள் வெளியார், அந்நியர்கள், கள்ளத்தோணிகள் போன்ற கருத்தாக்கம் வலுப்பெற்றது. பொருளாதார ரீதியாக சையத் அப்துல் காதர் போன்ற வர்த்தகர்கள் 2 நாடுகளிலும், இந்தியா மற்றும் இலங்கை, குடியுரிமை நிலை இல்லாததால் 2 நாடுகளிலும் வருமான வரி சிக்கல்களை டபுள் டாக்ஸேஷன் எதிர்கொண்டனர். சட்டங்கள் குடும்ப உறவுகளை கணிப்பதை புறக்கணித்ததால் இந்தியாவில் வீட்டை கொண்டிருந்த வர்த்தகர்கள் இலங்கையில் ஈட்டிய வருமானத்துக்கு இந்தியாவிலும் வரி செலுத்த வேண்டி இருந்தது. அரசியல் ரீதியாக தொழிலாளர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் கம்யூனிஸ்டுகள் அல்லது கிளர்ச்சியாளர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டு பொது பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் நாடு கடத்தப்பட்டனர். அவர்கள் தங்களுக்கு சம்பந்தமில்லாத தேசத்துக்கு, இந்தியாவுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பப்பட்டனர். மாபெரும் சட்ட சவால். கொடக்கன் பிள்ளை வழக்கு. இந்த அநீதியான சட்டங்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் சட்ட போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தேர்தல் திருத்தச் சட்டத்தை எதிர்த்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு வாக்காளரால் தொடுக்கப்பட்ட மிக முக்கியமான சவாலாகும். கொடக்கன் பிள்ளை வழக்கு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஒரு வழக்கு. இந்த வழக்கு இலங்கையின் உச்ச நீதிமன்றத்தில் முத்தநாயக்கா எதிர் சிவஞான சுந்தரம்,
முத்தநாயக்கா வெர்சஸ் சிவஞான சுந்தரம் என்றும் பின்னர் லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட போது கொடக்கன் பிள்ளை எதிர் முத்தநாயக்கா, கொடக்கன் பிள்ளை வெர்சஸ் முத்தநாயக்கா என்றும் அழைக்கப்பட்டது. கோவிந்தன் செல்லப்பா நாயர் கொடக்கன் பிள்ளை என்பவரால் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு 1948 ஆண்டின் குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் நம்பர் 18 of 1948 மற்றும் 1949 ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்பர் 48 of 1949 ஆகியவை அரசியல் அமைப்பின் 29ஆம் பிரிவை மீறுகின்றனவா என்ற முக்கியமான அரசியல் அமைப்பு சவாலை எழுப்பியது. இந்த வழக்கு 1948 குடியுரிமை சட்டம் மற்றும் 1949 நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக எழுப்பப்பட்ட அரசியல் அமைப்பு ரீதியான சவால். 1949 நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம் எண் 48 பிரிவு 3(1)A ஆனது வாக்காளராக பதிவு செய்வதற்கான ஒரு அடிப்படை தகுதியாக ஒரு நபர் இலங்கை குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்தது. இந்த சட்டம் 1948 குடியுரிமை சட்டம் எண் 18 பிரிவுகள் 4 மற்றும் 5 சேர்த்து பார்க்கப்பட்டது. கொடக்கன் பிள்ளை ருவான்வெல்ல தேர்தல் மாவட்டத்தின் வாக்காளர் பதிவேட்டில் தனது பெயரை சேர்க்க கோரி மனு தாக்கல் செய்தார். உதவி பதிவு அதிகாரி கொடக்கன் பிள்ளை 1948 ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இலங்கை குடிமகன் அல்ல என்று கோரி அவரது கோரிக்கையை நிராகரித்தார். கொடக்கன் பிள்ளை திருத்தம் செய்யும் அதிகாரியிடம் ரிவைசிங் ஆபீசர் முதல் பிரதிவாதி மேல்முறையீடு செய்தார். அவ்வதிகாரி விசாரித்து வழங்கிய தீர்ப்பில் இலங்கை குடிமகனாவது வாக்காளருக்கான அவசியமான தகுதி என்று நிர்ணயித்த 1949 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டம் எண் 48 மற்றும் 1948 ஆண்டு குடியுரிமை சட்டம் எண் 18 ஆகியவை செல்லாதவை என்று தீர்ப்பளித்தார். 1948 மற்றும் 1949 ஆண்டு சட்டங்கள் இன அல்லது மத அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்த சோல்பரி அரசியல் அமைப்பின் 29(2)B மற்றும் C பிரிவுகளை மீறுகின்றனவா என்பதே வழக்கின் மையப்புள்ளி. வழக்கின் தரப்பினரும் வழக்கறிஞர்களும். அரசாங்க தரப்பு மனுதாரர்கள் PB முத்தநாயக்கா, ருவான்வெல்ல தேர்தல் தொகுதியின் உதவி பதிவு அதிகாரி மற்றும் VL வீரசிங்க, நாடாளுமன்ற தேர்தல்களுக்கான ஆணையாளர். அரசாங்கத்தின் வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் சர் அலன் ரோஸ் கேசி. குடிமக்கள் தரப்பு பிரதிவாதிகள் GSN கொடக்கன் பிள்ளை, வாக்காளர் பதிவேட்டில் தனது பெயரை சேர்க்க கோரியவர். குடிமக்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் SJV செல்வநாயகம் கேசி, S நடேசன், C வன்னியசிங்கம், S கனகராயர், ERSR குமாரசுவாமி உட்பட இன்னும் பலர். திருத்தம் செய்யும் அதிகாரியின் துணிச்சலான தீர்ப்பு ஜூலை 2, 1951. இந்த வழக்கின் முதல் கட்டமாக கேகாலை மாவட்ட நீதிபதி N சிவஞான சுந்தரம் முன்பு விசாரணைக்கு வந்தது. 1951 ஆண்டு ஜூலை 2 அவர் ஒரு துணிச்சலான தீர்ப்பை வழங்கினார். குடியுரிமை சட்டம் 1948, தேர்தல் திருத்தச் சட்டம் 1949 ஆகிய இரண்டும் அரசியலமைப்பின் 29வது பிரிவை மீறுவதாகவும் அவை சட்டப்படி செல்லாது அல்ட்ரா வைரஸ் என்றும் அவர் தீர்ப்பளித்தார். குடியுரிமை மறுக்கப்பட்டதன் விளைவாக வாக்களிக்க தகுதியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் நாடற்றவர்களாக ஸ்டேட்லெஸ் மாற்றப்பட்டு வாக்களிக்கும் உரிமையை பறித்தது அரசியல் அமைப்பை மீறுவதாகும் என்று தீர்ப்பளித்த அவர் கொடக்கன் பிள்ளையின் பெயரை வாக்காளர் பதிவேட்டில் சேர்க்குமாறு உத்தரவிட்டார். அத்தோடு அவர் முறையீட்டு மெனுவில் ஒட்டிய ₹5 முத்திரை கட்டணத்தையும் கொடக்கன் பிள்ளைக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. அரசாங்கம் இந்த தீர்ப்பால் ஆடிப்போனது. DS சேனநாயக்காவின் ஒரே கனவு வெறும் 50,000 இந்திய தமிழர்களை மட்டுமே இலங்கையில் வைத்துக்கொண்டு ஏனைய அனைவரையும் நாட்டை விட்டு துரத்தி விடுவதே. இந்த தீர்ப்பை எதிர்த்துத்தான் அரசாங்கம் முத்தநாயக்கா சார்பில்
உச்ச நீதிமன்றத்தில் சர்டியோரரி ஆணை கோரி மனு தாக்கல் செய்தது. அரசாங்க தரப்பு வாதங்கள். சர் அலன் ரோஸ். உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் சர் அலன் ரோஸ் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வலுவாக முன்வைத்தார். சட்டத்தின் மொழி மட்டுமே முக்கியம். ஒரு சட்டத்தின் மொழி தெளிவாகவும் சந்தேகத்துக்கு இடமின்றியும் இருக்கும் போது அதன் நடைமுறை விளைவு பிராக்டிகல் எஃபெக்ட் மற்றும் அதை இயற்றுவதற்கான நோக்கம் மோட்டிவ் ஆகியவை தேவையற்றவை, irrelevant. புள்ளி விவரங்கள் தேவையற்றவை. ஒரு சட்டம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது கடுமையாக செயற்பட்டாலும் அதன் மொழி பாகுபாடு காட்டவில்லை என்றால் புள்ளி விவரங்கள் பொருத்தமற்றவை. சட்டம் பொதுவானது. குடியுரிமைக்கான அளவுகோல்கள் பிறந்த இடம், மூதாதையரின் பிறந்த இடம் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் இலக்கு வைக்கவில்லை. அவை எந்த ஒரு சமூகத்திற்கும் பொதுவானவை. இறையாண்மை அதிகாரம். யார் குடிமக்கள் என்பதை தீர்மானிப்பது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் சட்டமன்றத்தின் இயற்கையான மற்றும் நியாயமான செயற்பாடு, நேச்சுரல் அண்ட் லெஜிட்டிமேட் ஃபங்க்ஷன் ஆகும். எஸ்ஜேவி செல்வநாயகம் தரப்பு வாதங்கள். கொடக்கன் பிள்ளைக்காக வாதாடிய எஸ்ஜேவி செல்வநாயகம் சட்டத்தின் வெளிப்படையான வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையான நோக்கத்தையும் விளைவையும் அம்பலப்படுத்த முயன்றார். சோல்பரி யாப்பின் 29ஆம் பிரிவின் நோக்கத்தையும் அதன் வரம்புகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள அரசியல் அமைப்பை ஒரு முழுமையான அமைப்பாக பார்க்க வேண்டியது அவசியம். சட்டத்தின் மொழியை மட்டும் பார்க்காமல் அதன் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள 29ஆம் சரத்தின் வரலாற்றை பார்க்க வேண்டியது அவசியம் என்றும், நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டங்கள் சிறுபான்மையினர் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய வகையில் பாகுபாடு உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. 29வது சரத்து சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கவே வடிவமைக்கப்பட்டது என்றும், நாடாளுமன்றம் வாக்குரிமையை விரிவுபடுத்தவோ குறைக்கவோ வேண்டுமானால் அது 29ஆம் சரத்துக்கு இணங்க இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒரு சட்டத்தின் செல்லுபடியாகும் தன்மையை தீர்மானிக்க சட்டம் என்ன சொல்கிறது, what it says, என்பதை விட என்ன செய்கிறது, what it does என்பதே முக்கியம். மறைமுக விளைவு. இந்த சட்டங்கள் வெளிப்படையாக பாகுபாடு காட்டாவிட்டாலும் அவை மறைமுக விளைவுகளை கொண்டுள்ளன. எனவே நீதிமன்றம் சட்டத்தின் உள்ளடக்கத்தை மட்டும் பார்க்காமல் அதன் சட்டபூர்வ விளைவை, லீகல் எஃபெக்ட், கருத்தில் கொள்ள வேண்டும். புறச்சான்றுகளின் தேவை. சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை அறிய அரசியல் வரலாறு, அரசியல் உரிமைகள், அரசியல் தகராறுகள் போன்ற அரசியல் உண்மைகளை கருத்தில் கொள்வது அவசியம். இதற்காக டொனமூர் மற்றும் சோல்பரி கமிஷன் அறிக்கைகள் போன்ற ஆவணங்களை பார்க்க நீதிமன்றத்திற்கு பொறுப்பு உண்டு. குடியுரிமை சட்டம் ஒரு குறிப்பிட்ட திகதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் மட்டுமே குடிமகனாக முடியும் என்று கூறுவது பாகுபாடு காட்டுவதாகும், டிஸ்கிரிமினேட்டரி. செல்வநாயகமும் அவரது குழுவினரும் சட்டத்தின் நடைமுறை விளைவை நிரூபிக்க பெரி சுந்தரம், எஸ் தொண்டமான் மற்றும் எஸ்.எம். சுப்பையா ஆகியோரால் வழங்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அடங்கிய 3 ஆணை பத்திரங்கள், அஃபிடவிட்ஸ், சமர்ப்பிக்க முயன்றனர். குடியுரிமை சட்டம் குறிப்பிட்ட ஒரு திகதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் மட்டுமே குடிமக்களாக முடியும் என்று கூறுவது பாகுபாடு கொண்டது என்றும், குடியுரிமை சட்டம் அல்ட்ரா வைரஸாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் திருத்தச் சட்டம் இன்னும் அல்ட்ரா வைரஸ் தான் என்றும் வாதிட்டது. ஏனெனில் அது ஒரு சமூகத்தின் ஒரு பெரிய பகுதியின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்கிறது. இந்த சட்டம் இந்திய சமூகத்தின் பெரும் பகுதியினரின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்கிறது என்றும், வேறு எந்த சமூகத்தின் உரிமையையும் இது பறிக்கவில்லை என்றும் அவர் வாதிட்டார். உச்ச நீதிமன்ற மற்றும் பிரிவு கவுன்சில் தீர்ப்புகள். இலங்கை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு செப்டம்பர் 28, 1951. இறுதியில் உச்ச நீதிமன்றம் செல்வநாயகத்தின் வாதங்களை நிராகரித்தது. சர் அலன் ரோஸின் வாதத்தை ஏற்றுக்கொண்டது. சட்டத்தின் மொழி தெளிவாக இருப்பதால் அதன் நடைமுறை விளைவோ நோக்கமோ பொருத்தமற்றது என்று தீர்ப்பளித்தது. செல்வநாயகம் சமர்ப்பிக்க முயன்ற புள்ளி விவரங்கள் அடங்கிய உறுதிமொழி கூற்றுகளை ஏற்க மறுத்தது. திருத்தம் செய்யும் அதிகாரியான சிவஞான சுந்தரத்தின் தீர்ப்பை ரத்து செய்து சவாலுக்கு உள்ளாக்கப்பட்ட சட்டங்கள் செல்லுபடியாகும், வேலிட் என்று அறிவித்தது. பிரிவி கவுன்சில் இறுதி தீர்ப்பு மே 11, 1953.
மீண்டும் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கொடக்கன் பிள்ளை லண்டனில் உள்ள பிரிவி கவுன்சிலில் மேல்முறையீடு செய்தார். 1953 ஆண்டு மே 11 பிரிவு கவுன்சில் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. ஆக்சி பிரபு லார்ட் ஆக்சி வழங்கிய இந்த தீர்ப்பில் இந்த சட்டங்கள் இலங்கையின் சட்டமன்ற அதிகாரத்திற்கு உட்பட்டவை, இன்ட்ரா வைரஸ் என்று அறிவிக்கப்பட்டது. மிக முக்கியமாக பாகுபாடு குறித்த வாதத்தை நிராகரித்த பிரிவி கவுன்சில் சட்டம் பயன்படுத்திய அளவுகோல்களானது இனம், ரேஸ் என்பதை மையப்படுத்தவில்லை என்றும் மாறாக கல்வி அறிவு, சொத்து, பிறப்பு அல்லது குடியிருப்பு ரெசிடென்ஸ் போன்ற பொதுவான தரநிலைகளே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது என கூறியது. தீர்ப்பின் மிகவும் சர்ச்சைக்குரிய பகுதி இந்திய தமிழர்களின் இடம்பெயர்வு பழக்க வழக்கங்கள், மைக்ரேட்டரி ஹேபிட்ஸ். அவர்கள் இலங்கை குடிமக்களாக மாறுவதற்கான தகுதிக்கு, சூட்டபிலிட்டி as சிட்டிசன்ஸ், நேரடியாக தொடர்புடைய உண்மைகள் என்றும் இது அவர்களின் இனம் அல்லது மதத்துடன் சம்பந்தப்பட்டதல்ல என்றும் பிரிவு கவுன்சில் முடிவு செய்தது. பிரிவு 5 தீர்ப்பின் தாக்கமும் விளைவுகளும். கொடக்கன் பிள்ளை வழக்கின் இறுதி தீர்ப்பு இந்திய வம்சாவளி தமிழ் மக்களின் சட்ட போராட்டத்திற்கு ஒரு மரண அடியாக அமைந்தது. இதன் மூலம் வாக்குரிமை பறிப்பு சட்டபூர்வமாக்கப்பட்டது. இந்த தீர்ப்பின் விளைவாக கிட்டத்தட்ட 1 மில்லியன் இந்திய வம்சாவளி மக்கள் குடியுரிமையும் வாக்குரிமையும் மறுக்கப்பட்டவர்களாக சட்டபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டனர். அரசியல் அமைப்பின் மூலம் பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்பட்ட சிறுபான்மை காப்பீடு செல்லுபடியற்றதாக ஆனது. சோல்பரி அரசியல் அமைப்பின் 29வது பிரிவு சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு முக்கிய பாதுகாப்பு அரணாக கருதப்பட்டது. ஆனால் இந்த வழக்கு அந்த பிரிவு ஒரு பெரும்பான்மை நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நிற்க தவறிவிட்டது என்பதை நிரூபித்தது. இந்த மாபெரும் வாக்குரிமை பறிப்புச் செயல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் எதிரான முதல் படியாக கருதப்பட்டது. இதுவே SJV செல்வநாயகம் போன்ற தலைவர்கள் தமிழரசு கட்சியை, ஃபெடரல் பார்ட்டி, உருவாக்கவும் பலப்படுத்தவும் தூண்டியது. இந்த சட்ட மோதல்கள் பல தசாப்தங்களாக நீடித்தன. நாடற்றவர்களாக அறிவிக்கப்பட்ட பல லட்சம் பேர் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களின் கீழ் இந்தியாவுக்கு திரும்பி அனுப்பப்பட்டனர், ரீபேட்ரியேட்டட். இலங்கையின் 1948 குடியுரிமை சட்டமும் 1949 தேர்தல் திருத்தச் சட்டமும் இந்திய வம்சாவளி தொழிலாளர்களின் அரசியல் அதிகாரத்தை முடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நுட்பமான இனவாத சட்ட நகர்வு ஆகும். கொடக்கன் பிள்ளை வழக்கானது சட்டத்தின் வெளிப்படையான மொழிக்கும், லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டாச்சுவேட், அதன் கொடூரமான நடைமுறை சமூக விளைவுக்கும், பிராக்டிக்கல் சோஷியல் எஃபெக்ட் இடையிலான போராட்டமாக அமைந்தது. நீதிமன்றங்கள் சட்டத்தின் வெளிப்படையான மொழியை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அந்த சமூகத்தின் இடம்பெயர்வு பழக்க வழக்கங்களை காரணம் காட்டி அவர்களின் உரிமைகளை பறிப்பதை சட்டபூர்வமாக்கியது. இந்த சட்டங்களும் அதை தொடர்ந்த தீர்ப்பும் இலங்கையில் ஒரு பாரிய நாடற்ற சமூகத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் நாட்டின் இனப்பிளவுகளுக்கு ஆழமான சட்ட அடித்தளத்தை இட்டது. இது அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்புகள் கூட அரசியல் நோக்கங்களால் எவ்வாறு தோற்கடிக்கப்படலாம் என்பதற்கான ஒரு வேதனையான வரலாற்று சான்றாக இன்றும் நிரூபித்து நிற்கிறது. குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கும் தவணை 1949 ஆகஸ்ட் 5 இருந்து 2 ஆண்டுகள் வழங்கப்பட்டிருந்தன. பின்னர் அது மேலும் ஓராண்டு நீடிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் இந்த 1953 ஆண்டு ஜூலை தீர்ப்பு பலரை குடியுரிமை இழந்தவர்களாக, நாடற்றவர்களாக, வாக்குரிமை இழந்தவர்களாக ஆக்கியதுடன் நம்பிக்கை இழந்த மக்கள் கூட்டமாக ஆனார்கள். இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இலங்கையிலேயே தங்கிவிட்டவர்கள் வலுக்கட்டாயமாக பிடித்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்த செய்திகள் அப்போது பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டே இருந்தன. ஜனாப் அசீஸ் MP அப்போது இத்தீர்ப்பு பற்றி குறிப்பிடுகையில், இத்தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்து கொள்வதானால் செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவரை வாக்காளர் பட்டியலில் இந்தியர் பெயர்கள் இருக்க வேண்டும். அப்பீலின் முடிவு தெரியும் வரை அடுத்த பொதுத் தேர்தலையும் நிறுத்தி வைக்க வேண்டும். அப்படி இல்லாமல் பொதுத் தேர்தல் நடத்தப்படுமானால் அவை செல்லுபடியாகாது என்றார். ஆனால்
மேன்முறையீட்டு வழக்கை பிரிவு கவுன்சில் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே 1952ஆம் ஆண்டு தேர்தலை நடத்தி முடித்தது அரசாங்கம். குடியுரிமை, வாக்குரிமை, சோல்பரி யாப்பின் 29வது சிறுபான்மை காப்பீட்டு சரத்து போன்றவற்றை கேள்விக்குட்படுத்தும் பிந்திய வழக்குகளை எல்லாம் தோல்வியடையச் செய்ய மேற்படி கொடக்கன் வழக்கு ஒரு முன்னுதாரண வழக்காகவும் தீர்ப்பாகவும் பின்னர் பலரால் பயன்படுத்தப்பட்டது. 1947ஆம் ஆண்டு, அதுவும் சுதந்திரத்துக்கு முன், சோல்பரி யாப்பின் கீழ் இடம்பெற்ற தேர்தலில் 7 இந்திய வம்சாவளியினர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்குகளின் மூலம் பிரஜா உரிமை சட்டமும் தேர்தல் திருத்தச் சட்டமும் முழு அதிகார வலுவை பெற்றுவிட்ட நிலையில் 1952ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஒரு இந்திய வம்சாவளி அங்கத்தவரும் தெரிவாகவில்லை. சுதந்திர இலங்கையின் சட்டபூர்வமான இன சங்காரம் அங்கிருந்து ஆரம்பித்தது. நன்றி.